வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அனைவருக்கும் 79வது ஆண்டு இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேற்று 14 ஆகஸ்ட் வியாழக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 57 புள்ளி அதிகரித்து 80,597 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 11 புள்ளி அதிகரித்து 24,631 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 160 புள்ளி அதிகரித்து 55,341 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,926 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,895 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 39 புள்ளி இறங்கி 24,615 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 11 பைசா விழுந்து 11 புள்ளி விழுந்து 87 ரூபா 55 பைசாவில் வர்த்தகமாயிட்டிருக்கு. கோல்டு 10 கிராம் பியூர் கோல்டு MCX கோல்டு 24 கேரட்டு 10 கிராம் 1,189 ரூபாயா இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வர் 1,14,524 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா இறங்கியிருக்கு. நேற்று முந்த நாள் ஏறிச்சு, நேற்று இறங்கிருச்சு. 500 புள்ளி இறங்கி 1,14,524 ரூபாயா இருக்குது 1 கிலோ சில்வர். நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வரதராஜன் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின். அதில் பார்க்கலாம். இப்போ அவன்ஸ் டெக் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹1.60. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. லோ 52 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ₹1.65. பிஇ ரேஷியோ 55. செக்டார் பிஇ 27 தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ 1.92. ஒரு டைமுக்கு கிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஒரு டைமுக்கு குறைவாக இருக்குது, சீப்பாக தான் இருக்குது புக் வேல்யூ. ஆனால் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 327 கோடி. ஆகஸ்ட் 14 குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்க்கலாம். தாமதமாக தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 வரிக்கு முந்திய லாபம் 41% விழுந்திருக்கு. அதாவது நான் ஆண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் குவார்ட்டர்லியை பார்க்குறத விட ஆண்டு தான் நம்ம பார்க்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்க்கணும். காலாண்டில் அவ்வளோ பெருசாக நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் ஆண்டுக்காண்டு பார்த்துட்ருக்கேன். நிகர விற்பனை ஆண்டுக்காண்டு ஒப்பிடும்போது 12% குறைஞ்சிருக்கு விற்பனை. அப்புறம் வரிக்கு முந்திய லாபம் 41% குறைஞ்சிருக்கு. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை லாட்ரி சீட்டு மாதிரி தான். எந்த காரணத்தை கொண்டு அதிக அளவு பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. யார் என்னென்ன சொன்னாலும் என்ன அதுக்கு நல்ல குட் நியூஸ் வந்திருந்தாலும் போய் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. ஆனால் சொல்ல முடியாது, அது மல்டி பேக்கராக கூட ஆகலாம். ஆனால் என்ன நம்ம செய்யணும்டா, குறைந்த பணத்தை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 அதிகபட்சம் 2000 அந்த மாதிரி முதலீடு பண்ணிட்டு விட்டுட்டால் நமக்கு ஒரு பெரிய கவலை வராது. அது போயிட்டா கூட லாட்ரி சீட்டில் விழுந்தால் லாபம்ன்ற மாதிரி அது நமக்கு மல்டி பேக்கர் ஆனால் பல லட்சம் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் போனால் 2000 பெரிய காசு தான். 2000 நம்ம விட முடியாது. அதனால் அதுதான் அதிகபட்சம் தொகை முதலீடு பண்ணலாம். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்லாம் அதிகமான பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லோயர் சர்க்யூட் அடிச்சிச்சுன்னா உங்களால் பங்கை விற்க முடியாது. இது 20 செஷனாக தொடர்ந்து ஏறி இருக்குது பங்கு. ஒரு நாள் கூட மைனஸில் போகலை. அப்போ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து இறங்கவும் செய்யும். இதுக்கு எவ்வளோ வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோ வரைக்கும் நெகட்டிவும் இருக்குது. இதே மாதிரி 20% தொடர்ந்து இறங்கினா என்ன ஆகுன்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டே இருக்கும். லோயர் சர்க்யூட்டாக அடித்து போகும். உங்களால் விற்கவே முடியாது. பங்கை வாங்க முடியும், ஆனால் விற்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த பங்கில் கையாளுங்க. இந்த பங்கை வச்சுருக்கவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு எச்சரிக்கையாக உள்ளறீங்க. நிறைய அமௌண்ட்டை இதில் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கிறணும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது குறைந்த அளவு பணத்தை முதலீடு பண்ணிட்டு பார்க்காம விட்டுருங்க இந்த பங்கை. என்றைக்கா ஒரு நாளைக்கு அது மல்டி பேக்கர் ஆகிறப்ப நம்மளை நல்லா பெரிய ஆளாக்கிறோம். அது மாதிரி இல்லை நான் இப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 70 பைசா வந்தால் கன்சிடர் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க, ஸ்விங்க்கு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் 70 பைசா தான் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல நியாயமான விலை. அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட் நல்லா பெருசாக இல்லை. ஆனால் நிறுவனம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் எனக்கு தெரியுது. இது லாங் டேர்முக்கு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. எதிர்காலத்தில் நல்லா வரவும் வாய்ப்பு இருக்குது. குறைந்த முதலீடு பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலான்றது என்னோடய கருத்து. அவர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் இந்த விளக்கம் உங்களுக்கு இதுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் மெசேஜில் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க, சொனாட்டா சாஃப்ட்வேர் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 697, லோ 286, க்ளோசிங் 359, பிஇ ரேஷியோ 23, செக்டார் பிஇ 27, புக் வேல்யூ ₹104, 3.45 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் பரவாயில்லாமல் கொடுக்குறாங்க. முதலாம் காலாண்டு முடிவுகள் பார்ப்போம். நிகர விற்பனை கடந்த ஆண்டு
2527 கோடி, இந்த வருஷம் 2965 கோடியாக 7% அதிகரிச்சிருக்கு விற்பனை. அப்புறம் நிகர லாபம் பார்ப்போம். ஆண்டுக்காண்டு பார்க்குறோம். போன வருஷம் வந்து 105 கோடியாக இருந்துக்கு, இந்த வருஷம் வந்து 109 கோடியாக 3% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா வந்து கடந்த ஆண்டு 195 கோடியாக இருந்திருக்கு, இந்த ஆண்டு 183 கோடியாக 5.72% விழுந்திருக்கு. எபிட்டா விழுந்திருக்கு. ரிசல்ட் வந்து எபிட்டா விழுந்திருக்கு. அதுபோக கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் வேல்யூஷன் பங்கோட வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. அதை பற்றி பார்க்கும்போது லாங் டேர்முக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நிலமையில் பங்கு இல்லை. ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். 340க்கு கன்சிடர் பண்ணலாம். அதை வந்து வெளியேறது 390க்கு வெளியேறிடணும். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 330க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறணும். ஏன்னா 330 வந்து உடச்சிச்சின்னா அடுத்த வந்து 250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் இல்லை, அடுத்து 250 கீழே போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். 330க்கு 340 கன்சிடர் பண்ணுற வேலை, வெளியேறது 390க்கு வெளியேறிடணும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் வாங்கிடாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கும் இதுதான். ஆனால் லாங் டேர்முக்கு வச்சுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா நம்ம லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கலாம். இதை பயன்படுத்திக்கங்க. சாலி மஸ்தான்கிற ஐடியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கார் நண்பர். இது வந்து கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லுங்கண்டு. 1919 உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான நிறுவனம் தான் இந்த கேசோராம் இண்டஸ்ட்ரீஸு. சிமெண்ட்டு மற்ற பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 235, லோ வந்து ₹2.94, க்ளோசிங் ₹5.42. முதலாம் காலாண்டு முடிவுகள் ஜூலையில் வந்திருக்கு. 14 நிகர விற்பனை வந்து 93% இறங்கியிருக்கு. நிகர இழப்பு வந்து சென்ற ஆண்டு 62 கோடி, இந்த ஆண்டு 99 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 75 கோடியிலேருந்து 1 கோடியாக குறைஞ்சிருக்கு. 1 கோடி ஆயிடுச்சு. 75 கோடியிலேருந்து எபிட்டா 1 கோடியாக ஆயிடுச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கம்பெனியில் தொடர்ந்து 4 வருஷம் ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது. மார்ச் மாதம் ₹210 விற்ற இந்த ஸ்டாக்கு ஆகஸ்ட்டில் இப்போ ஒரு 5 மாதத்தில் ₹5.42 வரைக்கும் கீழே வந்துருச்சு. இப்போ க்ளோசிங் ₹5.42. மார்க்கெட் கேபிட்டல் 168 கோடி தான். கம்பெனிக்கு கடன் 198 கோடி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலை விட கம்பெனிக்கு கடன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்க வந்து ₹5 ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். ₹5 உடச்சிச்சின்னா உடனே விற்றுட்டு வெளியே வந்துடுறது நல்லது. அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 10 பைசா 20 பைசா கூட போகும். இதை வந்து இந்த கம்பெனியை பொறுத்தவரை நம்ம வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீங்களும் கவனமாக இருங்க. இது என்னோடய கருத்து. நீங்களும் சொந்தமாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். அப்புறம் ₹5 இருக்கிறது கீழே 10 பைசா 20 பைசாவுக்கு போனால் உங்களுக்கு உள்ள பணமும் கிடைக்காம போயிடும். அதனால் ₹5 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில் ₹5 உடைச்சா எச்சரிக்கையாக இருந்து வெளியே வர்றது நல்லது. இது இந்த ஸ்டாக்கில் என்னோட கருத்து. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மற்ற புதுசாக கொஸ்டின் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு லீவு தான் மார்க்கெட்டு, ஒன்றும் பயம் இல்லை. சனி ஞாயிறு லீவு, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் மார்க்கெட் திறக்கும். அது கூட நான் உங்களுக்கு உங்கள் ஸ்டாக்குக்கெல்லாம் பதில் கொடுத்துருவேன். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் 79வது ஆண்டு இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.